உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு பல பேர் கட்சியிலிருந்து வெளியேறி தாவேகா, திமுகன்னு போனதுக்கு பிறகும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, நாங்க மீண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பா என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. விஜயபாஸ்கருடைய நிலை என்ன? எஸ்பி வேலுமணி மீண்டும் சிவி சண்முகம் அவர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதெல்லாம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட ஜூனியர்களுடைய உதவி பொறுப்பாசிரியர் திரு செந்தில் கரிகாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. இவ்வளவுக்கு பிறகும் ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறாப்லையே. இப்ப மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா இந்த முறை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. அதற்கு பிறகும் கூட பாத்தீங்கன்னா பலர் கட்சியை விட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கெல்லாம் போனாங்க. அடுத்து யாரு போவா, அவங்க போவாங்களா, இவங்க போவாங்களா, அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த சூழல்ல கூட கான்பிடென்டா தான் இருந்தார். போறவங்க போகட்டும், நம்ம யாரு மிச்சம் இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம கட்சியை நடத்தலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தல்லாம் வந்தா கூட நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் இருந்தாரு. அப்படி அவர் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்காரு. இன்னொன்னு ஒரு தலைவர் பொதுவா கட்சி நிலைகுலைஞ்சு போயிருச்சு அப்படி இப்படின்னு பேச முடியாதுன்றதுனால அப்படி பேசுறாரு. ஆனா கட்சி நிர்வாகிகள், பொதுவா கட்சி நிர்வாகிகள், சீனியர்கள் பலர் அவங்க சொல்ற விஷயங்கள் அப்படிங்கறது அதுக்கு அப்படியே நேர்மாறா தான் இருக்கு. இல்ல, நிர்வாகிகள் மட்டத்துல இப்படியான குரல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா தலைமை ஸ்ட்ராங்கா தானே இருக்காரு. அது தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, தொடர் தோல்விலாம் சொல்லி என்ன விமர்சிச்சீங்க. ஆனா பாத்தீங்களா, என்னுடைய தொகுதியில தமிழ்நாட்டிலே அதிக அளவுல நான் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றேன் அப்படின்லாம் பேசுறாப்ல. ஒரு அதிமுக தலைமைன்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான இதை பார்க்காம நான் என்னோட தொகுதியில ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்குறாரு. ஆமா, அதுவே ஒரு தவறான விஷயம் தான். இன்னமுமே பொதுவா சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, இன்னமுமே ஒரு மாவட்ட செயலாளர் மனநிலையில ஒரு குறிப்பிட்ட சேலம்னா என் ஏரியா, அவர் அதிமுகவுக்கே பொதுச் செயலாளர், எங்க ஊர்ல எங்க ஏரியால நாங்க ஜெயிக்க வச்சுட்டோம், அவர் அங்கே ஜெயிக்க வச்சிருக்காரா? ஓபிஎஸ்கே இதை சொன்னாங்க. நான் வட மாவட்டம் ஃபுல்லா அவ்வளவு ஜெயிச்சிருக்கோம், ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள்ல என்ன பண்ணாருன்ற கேள்வியை கேட்டாங்க. ஓபிஎஸ் கேட்கற கூட நியாயம் இருக்கு. ஓபிஎஸ் கூட ரெட்டை தலைமைன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிவி சண்முகத்தை பத்தி ஒரு கேள்வி வரும்போது அவர் ஏன் தோத்தாரு? அவருக்கு கீழே அவர் சிபாரிசு பண்ண 2-3 வேட்பாளர்களை தான் நாங்க போட்டோம், 3 பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ பாமக மூலமா தான் வட மாவட்டங்கள்ல வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்றாரு? அவர் ஏன் மற்ற வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கல? இல்ல 2021 அவர் ஏன் ஜெயிக்கல? இப்படியான கருத்துக்களை சொல்றாரு. இப்ப எல்லாத்துக்குமே அவர் தானே பொறுப்பேற்கணும். ஆமா, நிச்சயமா. இதுல நீங்க கேட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியில போறாங்க. அதை அவர் கண்டுக்காம இன்னும் கான்பிடென்டா இருக்காரு. எவ்வளவு பேர் போனாலும் என்ன ஆனாலும் வலிமையா தான் கட்சி இருக்குங்கிறத சொல்றாரு. அது எப்படி இருக்கு யதார்த்தத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு உதாரணம் என்னன்னா, ஜெயலலிதா கட்சியை விட்டு இந்த மாதிரி நிறைய பேர் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, கட்சியை விட்டு வெளியில போறவங்க உதிர்ந்த ரோமங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு பன்னீர்செல்வம் போனால் என்னால் 1000 பன்னீர்செல்வங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா பொதுவா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப உதாரணத்துக்கு அதிமுகல இருந்து இப்ப மதுராந்தகத்துல போன முறை வெற்றி பெற்றிருந்தாங்க மரகதம். இந்த முறை அவங்க வெளியில போயிருக்காங்க. அந்த பகுதியில அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இங்க சவுத்துல ஜெயிச்ச 3 பேர்ல இசக்கி சுப்பையா ஒரு ஆளா இருக்காரு. இன்னமும் கட்சியை விட்டு பல்வேறு அளவுல முக்கியமான நிர்வாகிகள் வெளியில போயிட்டு இருக்காங்கல்ல. இவங்கள மாதிரி எத்தனை பேரை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவார் அப்படிங்கிற கேள்விகளை அதிமுகக்குள்ள இருந்தே கேக்குறாங்க. இப்ப தோல்விக்கு காரணமே அவங்கதான். இப்ப அவங்களால வெற்றி பெற முடியலன்னு ஒரு தோல்வியை அவங்க மேல திணிக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி இன்னொரு ஆளுமையை உருவாக்குவார்ன்ற ஒரு அதுல கேள்வி இருந்தே நீங்க அந்த கான்பிடென்ட்டுக்கான பதில நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெளியில நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம அவர் அதாவது இதுல ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டே ஆகணும். அதாவது என்னன்னா, அவரோட உழைப்பு அப்படிங்கறது இல்ல அவர் இந்த கட்சிக்காக செய்திருக்க விஷயங்களை கட்சியில யாருமே மறுக்கல. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், குறைந்தபட்சம் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ற இடத்துல அவர் கொஞ்சம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத யாருமே மறுக்கல. ஆனா சரியான நேரத்துல சரியான முடிவுகளை அவர் எடுக்கல அப்படிங்கிறது தான் எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னு சுட்டி காட்டுறவங்களை கண்டுக்காம அவங்களும் கட்சியை விட்டு வெளியிலே போயிட்டு இருக்கும்போது பரவாயில்ல யார் வேணா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கறத அதிமுக சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட ரொம்ப பேஸா இருக்கிற விஷயங்களே அடிப்படை கட்டமைப்பு. நிறைய இடத்துல அடிப்படை கட்டமைப்பு சுத்தமா காலியாயிட்டு இருக்கு. திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளா இருக்கட்டும், பல மாவட்டங்கள்ல அடிப்படை கீழே இல்லைங்க. கட்சியே கீழே கிடையாது. அதிமுக அப்படிங்கிற கட்சி கீழே கிடையவே கிடையாது.
எல்லாருமே அங்க இருக்கிற மாவட்ட செயலர், முன்னாள் அமைச்சர், இப்ப கட்சியில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்க கிளம்புறோனே, நீங்க வரலையான்ற மாதிரி எல்லா விருதுநகர் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கீழ கட்சியே இல்ல. இவர் வந்து கீழ கட்சி இல்ல. இல்ல இன்னும் இதுல ம். இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாவேகால ஃபுல் ஸ்விங்ல ம். ஆட்கள் சேர்க்கிற படலம் வந்து ஆமா. ஆரம்பிக்கல. இன்னும் மாவட்டந்தோறும் நடத்த இன்னும் போறாங்களா? அதெல்லாம் ஆரம்பிச்சா தான் இதோட உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆமா. இதுல என்னன்னா, கீழ இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே, நிர்வாகிகள் எல்லாருமே போறாங்க. ம். தளபதிகளா வேலை செய்ய வேண்டிய தளபதிகள் எல்லாருமே போயிடுறாங்க. இன்னமுமே வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். கண்டிப்பா நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதிமுகல தற்போது இன்னும் இருக்கிற இந்த கட்சி இப்படி போகுதே அப்படின்னு நினைக்கிற நபர்களோட கருத்தா இருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா ம். 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதே பெரிய சாதனைங்கிற மாரியே அவர் பேசுறாரு. இல்ல நீங்க ஒரு விஷயம் இதுல வந்து நம்ம கவனிக்கணும். என்னன்னா, போன முறை சொன்னதுல கூட கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. ம். நீங்க வந்து 2 டைம் தொடர்ச்சியா ஒரு ஆட்சி இருக்கு. ம். அதற்கப்புறமும் தொடர்ந்து ஒரு 75 எம்எல்ஏக்கள் கூட்டணி வாங்குறாங்க. அதிமுக மட்டும் 65 பிளஸ் ஜெகன்மூர்த்தி சேர்த்து 66 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. வாக்கு வங்கி அப்படி ஓரளவுக்கு இருக்கு. அதிமுக, திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. போன எலக்ஷன்ல சொல்றத கூட நம்ம வந்து ஏத்துக்கலாம். ஓகேங்களா? ஏத்துக்கலாம். அ அ அப்பதான் டிடிவிலாம் கொஞ்சம் பீக்ல இருந்தாரு. வாக்குகள் பிரிச்சாங்க. எல்லாமே இருக்கு. சரிங்களா? இந்த முறை திமுக இல்லைன்னா தமிழக மக்கள் யார சூஸ் பண்ணுவாங்க? திமுக மேல வெறுப்பு இருக்கு. இல்ல திமுக மேல கோபம் இருக்கு. திமுக வாக்குறுதிகளை நிறைவேத்தலன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் யார சூஸ் பண்ணுவாங்க? அதிமுகவ சூஸ் அதிமுக பண்ணுவாங்க. சூஸ் பண்ணுவாங்க. அப்ப உங்கள சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணலன்றத தாண்டி 3வது இடத்துக்கு கட்சி போயிடுச்சு. இந்த நேரத்துல வந்து 47 இடம் நீங்க ஆட்சியிலே இல்ல. போன முறை நீங்க ஆட்சியில இருந்தீங்கன்னா, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கும். மாற்றா மாற்றா மாறி மாறி தமிழக மக்கள் வாக்களிச்சவங்க, இன்னைக்கு நீங்க வேணாம் அப்படின்னு தாவேகா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும்போது அத எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? இது ஒரு பக்கம். இதுல முக்கியமான ஆனா விஷயம் அவரே இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ம். திமுகவே வந்து இந்த அளவுக்கு தோல்விய சந்திச்சிருக்காங்க. இப்ப அரசியல் சூழலே மாறியிருக்கு. இல்ல திமுக இல்ல வாங்குன இப்ப ம். அரசியல் சூழலே மாறியிருக்கு. புதிய ஒரு பவர் வந்திருக்கு அப்படின்றத அவர் மறைமுகமா சொல்ல வராரு. ம். இப்ப வந்து விஜய் அவர்களுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்கு அப்படின்றது தான் அவருடைய மறைமுகமான ஒரு ம். அது நேரடியா அவர் இல்ல சொல்லலனாலும் கூட, நீங்க அந்த ஃபேக்ட்ட சொல்லி தான் இல்ல சொல்றாரு. இப்ப நீங்க இதுல சொல்றீங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு மறைமுகமான ம், ஒரு இது இருக்குன்னு ம், சொல்றீங்களா? அதுக்கு ஒரு கட்டத்துல தாவேகா கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு தானே வந்தாங்க. ம், அந்த நேரத்துல கூட்டணி வச்சிருந்திருக்கலாம். ம். இவர் விஜய்க்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அவர் வந்து ஒரு புதிய சக்தியா வர்றாருன்னா, அத தவற விட்டாருன்றது எல்லாருக்குமே பெரிய வருத்தமா இருக்கு. இல்ல நீங்க அதிமுக மட்டும் தான் இருந்து ஜெயிக்கணும். நீங்க வந்து ஜெயலலிதா இருந்த காலத்துல மாரி தனியா ஜெயிக்கணும்னு யாரும் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆதரிச்சா இல்ல சமீபத்துல பேசும்போது சொன்னாங்க, 15 பேர் வரைக்கும் அமைச்சரவை குடுக்குற கூட தாவேகா தயாரா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த தரப்பு ஆதரிச்சு ஈஸியா வந்திருந்தா அப்படின்னு. அப்படி போயிருந்தா கூட குறிப்பிட்ட காலம் வந்து அமைச்சரா இருந்திருக்கலாம். அப்படி இப்படி தக்க வச்சு அதுக்கப்புறம் கூட எதிர் அரசியல் பண்ணி கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட அமைச்சரவையில அதிமுகவை சேர்ந்த ஒரு 15 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. இல்ல ஒரு 10 பேரா அமைச்சர்களா இருக்காங்க. ஆளுங்கட்சியோட அந்த இதுல இருக்காங்க அதிமுக அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, தற்போது இருக்கிற நிலைமைக்கு அதிமுக போகுமா? இங்க இருந்து கட்சியில இருந்து எல்லாருமே விலகி போவாங்களா? அந்த இடத்துல தான் அது அவரு சுயநலமா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ம். இப்ப எஸ்பி வேலுமணி அவர்களோ, சிவி சண்முகமோ, இல்ல மற்ற நபர்களோ, ம். விஜயபாஸ்கரோ போயி ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி வாங்கிட்டு இருந்துரலாம். இருந்துருவாங்க. நான் என்ன ஆவேன்ற ஒரு கேள்வி ஒரு இருக்குல்ல. கட்சி தலைவருக்கு அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி அந்த இருக்கக்கூடாதுல்ல. இல்ல அவரு இப்ப விஜய் முதலமைச்சர்னா, நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு அமைச்சரா? அப்படின்ற ஒரு கேள்விய அந்த ஈகோ தான் அந்த முடிவு எடுக்க இல்ல விடாம தடுத்தது அப்படின்றதுல. அமைச்சராவே இருக்க வேண்டாம். என்ன ம், சொல்றேன்னா, ஆளுமை மிக்க ஒருத்தங்க ம். நம்ம வந்து கட்சிய நம்ம நடத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க, எவ்வளோ அமைச்சர், எவ்வளோ பேர் உருவானாலும், கட்சி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த நம்பிக்கையோட இருந்திருக்கணும். அவர்கள அமைச்சராக்கிட்டு இவரு வெளியில இருந்துக்கலாம்ன்றீங்க. வெளியில இருந்திருக்கலாம். நான் ஒரு டக்குன்னு ஒரு உதாரணம் தோணும் சொல்றேன். மருத்துவர் ராமதாஸ் எந்த பொறுப்புலயுமே இல்ல. ஒரு ஆட்சி ரீதியான எந்த பொறுப்புலயுமே இல்ல. அவர் எவ்வளவோ மத்திய அது அமைச்சர்கள அவரு உருவாக்கி உருவாக்குன கட்சி இல்லையா? ஆமா. இல்ல, இல்ல சொல்றேன். அவர் எவ்வளோ மத்திய அமைச்சர்களை வந்து உருவாக்கியிருக்காரு. எவ்வளோ நீங்க வந்து எம்.எல்.ஏக்களை உருவாக்கியிருக்காரு. எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. சோ இப்ப இவர் உருவாக்குன கட்சி இல்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனாலுமே கூட நம்பிக்கை வேணும்ல. இன்செக்யூரிட்டிலே எவ்வளோ நாள் வந்து கட்சிய நடத்த முடியும்ங்கிற இன்னொரு பக்கம் வெளியில கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. உள்ளுக்குள்ள இன்செக்யூரிட்டியா இருக்காரு. இன்செக்யூரிட்டியா இருக்காருன்றது நம்மளோட கருத்து கிடையாது. ம். கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகள், கூட இருக்கவங்க, முன்னாள் அமைச்சர்களோட கருத்தா இருக்கு. அவர் வந்து இன்செக்யூரிட்டில இருக்கிறாரு. அதுல இருந்தே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரு. உடனடியா ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாருன்றது தான் அவங்களோட கருத்தா இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ஆமா. அப்படி வீக் அப்படின்ற அதுதான் மாரி தான். அவங்களோட கருத்தா நிச்சயமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அ இது வந்து என்ன அவங்க நெனைக்கிறாங்கன்னா, இவர் திடீர்னு வந்தாரு. அதே போல வேற ஒருவர் அந்த இடத்துக்கு வர முடியும்னு அவர் நெனைக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு தடை போட்டுட்டே இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நாம ஏற்கனவே பேசினது தான். நீங்க சொன்னீங்க, மிதுன் அவர்கள வந்து ம். கட்சி பொறுப்புக்கு கொண்டு வர போறாங்க. எதிர்காலத்துல அவர் வந்து பொதுச் செயலாளரா அளவுக்கு கொண்டு ஆமா, வர அளவுக்கு ஒரு பிளான் இருக்கு ஆமா. அப்படின்னு.
அது திட்டவட்டமா மறுத்திருக்காரு. ஊடகங்கள்லாம் வந்து இப்படி வந்து ஒரு கருத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. என் மகன் வந்து கட்சியில எந்த பொறுப்புகள்லயும் இல்ல. அடிப்படை உறுப்பினர் மட்டும் தான். ம். அப்படின்னு ஒரு கிளாரிட்டி குடுத்திருக்காரு. ஓகே. அதாவது சனிக்கிழமை நடக்குது கூட்டம். சனிக்கிழமை நடந்த கூட்டத்துல இப்படி ஒரு தகவல் வந்து சொல்றாங்கன்ற தகவல் வெளியில வருது. நம்ம விகடன்ல தான் நியூஸ்லாம் போட்டிருந்தோம்னு வச்சுக்கங்களேன். சனிக்கிழமை வந்த நியூஸ்க்கு அதற்கு பிறகு ஒரு அறிக்கையோ, இல்ல ஏதோ ஒரு விஷயமோ, கட்சியில இருந்து ஒரு மறுப்பு இந்த மாரி பேசக்கூடாது, இந்த மாரி செய்யக்கூடாதுன்னு ஏதாவது மறுப்பு இந்த மாரி ஏதாவது வந்ததா? எதுவுமே வரல. மீண்டும் இன்னைக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்றாரு. சட்டமன்றத்துக்கு வந்திருக்கும்போது அதுக்கான பதில வந்து சொல்றாரு. இது ஒரு பக்கம் இது அவரோட பதில். ஆனா இதற்கு முன்னாடி வாரிசுகளை கொண்டு வந்த எல்லா தலைவர்களும் சொன்ன கருத்து தான் இது. வைகோவும் சொன்னாரு. அரசியலுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்ல. என் மகனுக்குன்னு. உதயநிதி ஸ்டாலின் அவரே சொன்னாரு. ஸ்டாலினுமே சொன்னாரு ஒரு பேட்டியில. அவருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் விஜயே இல்ல. முன்னாடி சொல்லியிருக்காருங்க ஆமா, அரசியலுக்கு வரமாட்டேன்னு. ஆமா. இல்ல வாரிசு அடிப்படையில பார்த்தோம்னா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, வைகோ சொல்லியிருக்காரு. வைகோ கடைசியில என்ன சொன்னாரு? கட்சி தொண்டர்கள் எல்லாருமே விரும்புறாங்க. கட்சி நபர்கள இத நான் போய் தடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. நம்ம வந்து அத எதிர்காலம் நம்ம பார்க்க தான் போறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் போறோம். இத மீறி நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு கூட்டம் நடந்திருக்கு. காஞ்சிபுரம் கூட்டம் நடந்திருக்கு. அடுத்த கூட்டம் நாகப்பட்டினம் 21ஆம் தேதி நடக்க போகுது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. அந்த கூட்டத்துல கலந்துக்கிற நிர்வாகி இப்ப வந்து இவர் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த கூட்டத்துல நிச்சயமா நீங்க பாருங்க. ஒரு சில நிர்வாகிகளாவது கண்டிப்பா இதே கருத்த சொல்லுவாங்க. கொண்டு வரணுங்கிற கருத்த கருத்த சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆனா ம். டிசிஷன் எடுக்கிறது யாரு? கருத்த சொல்லுவாங்க. இப்படி தொடர்ச்சியா கருத்துக்கள் வரும்போது கட்சியில இவ்வளவு பேர் சொல்றாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு, இல்ல அவங்களோட தேவைக்குங்கிற இடத்துக்கு ஒரு கட்டத்துல அத சொல்லி பொறுப்புக்கு கொண்டு வர தான் அப்புறம் போறாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறாரு? எல்லா கருத்துக்களையும் கேட்டுட்டு சொல்லலாம்ல. இல்ல அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டு அப்புறம் மாத்தி மாத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப பாருங்க அன்னைக்கு சொன்னாரு, என் மகன் கண்டிப்பா வந்து வரமாட்டாரு அப்படின்னு பேசுவாங்கல்ல. இல்ல இப்ப அத சொல்லி அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுவாங்கல்ல. ம், ம், இந்த சூழலுக்கு அத தற்காத்துக்கணும்ல. ம். இந்த சூழல்ல சி. வி. சண்முகம் விமர்சிக்கிறாரு. டிராமா பண்ணாதீங்க. கொண்டு வாங்க டிராமா பண்ணாதீங்கன்னு சொல்றார்ல. அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நெறைய தொலைக்காட்சிகள் விவாதங்கள் வருது. செய்திகள்லாம் வருதுல்ல. அதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா இத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். வேலுமணி அவர்கள் ம். சைலன்ட்டா இருந்தாரு. தங்கமணி அவர்கள் சைலன்ட்டா இருந்தாரு. இப்ப இவங்க 2 பேரும் திமுக பக்கம் போறாரு. ம். இவங்க 2 பேரும் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ம். இப்ப அவங்க மறுபடியும் மீண்டும் சி.வி. சண்முகம் அவர்களோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு ம். வேலுமணி அவர்கள்ன்ற ஒரு தகவல் வருது. அதோட பின்னணி என்ன? பின்னணி அப்படிங்கிறது இதுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எல்லோருடைய பொறுப்பையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பறிச்சாரு. இந்த சூழல்ல. தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்ச சூழல்ல, அவங்களோட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு. தற்போது வரைக்கும் யாருக்குமே மாவட்ட செயலாளர் பொறுப்பு திரும்பி குடுக்கல. சரிங்களா? இன்னுமே யாருக்குமே மாவட்ட செயலாளர் பொறுப்பு குடுக்கல. ஆ அவர் என்ன சொல்றாருன்னா, மாநில அளவுல சில பொறுப்புகள் இருக்கும்ல. அமைப்பு செயலாளர்ன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட டஜன் கணக்குல ஆட்கள் இருப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே அமைப்பு செயலாளர்களா தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பொறுப்பு. அதை தவிர்த்து பார்த்தா சார்பு அணிகள் இருப்பாங்கல்ல, விவசாய அணி. அந்த மாரியான பொறுப்புகள் தரேன். தலைமை கழக பொறுப்புகள் வேணா தரப்படும். மாவட்ட செயலாளர் தரப்படாது அப்படிங்கிறத சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்றாரு. அதுல அவங்க யாருக்குமே உடன்பாடு இல்ல. இன்னும் சொல்லப்போனா, நேற்று காலை இந்த ஆளுநர் உரைக்காக கூட்டப்பட்ட சட்டமன்ற அன்னைக்கு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் போய் எடப்பாடி பழனிசாமிய பார்த்தாங்க. அப்ப 7 எம்எல்ஏக்கள் பார்க்கல. போய் அந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கான இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர போய் பார்க்கவே இல்ல. ஒரு 7 பேர் பார்க்கல. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி பார்க்கல. எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன். அங்க போன எல்லாருமே பார்க்கல. அதையும் தாண்டி ராகேஷ் சங்கராபுரம் எம்எல்ஏ அவர் வந்து பார்க்கல. ரவி மனோகரன் பழனி அவர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. இன்னமுமே அதாவது என்ன சொல்லணும்னா, எல்லாருமே மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி குடுத்தாங்க. நாங்க வந்து தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்தா எடப்பாடி பழனிசாமி கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டாரு. இவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவங்கள முழுமையா மன்னிக்கல. இன்னும் மன்னிக்கல. இல்ல இப்ப அவங்க வந்து ம். ஒவ்வொரு ஏரியாலயும், ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ம். ஸ்ட்ராங்கா கட்சிய ஆமா. வளர்த்து வச்சிருக்காங்க. ம். அந்த மாவட்டங்களுடைய முகமா இருக்காங்க. அவங்கள நீக்கிட்டு திரும்பி வேற ஆள போட்டு கட்சிய வளர்க்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? இல்ல அவங்க வந்து ஒரு எதிர்ப்பாளரா நிறுத்தி வச்சுட்டு, வேற ஒரு ஆள் மூலமா கட்சிய வளர்த்து, அந்த உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிட்டு, இல்ல இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு, கான்ஃபிடென்ட்டா பேசி இதெல்லாம் ஆகுற கதையா இதெல்லாம்? இதத்தான் சரியான கேள்வி இது. இதத்தான் எல்லாருமே வந்து சொல்றாங்க. ம். நீங்க அம்மா காலத்துல, அதாவது ஜெயலலிதா அவர்கள் காலத்துல, அவங்க கட்சிய விட்டு வெளில ஒருத்தர் போறாருன்னா, ஈக்குவலா ஒருத்தர உருவாக்குவார். நம்ம ஏற்கனவே கூட பிஜேபி பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். கருப்பசாமி பாண்டியன் உள்ள போம்போது, நயனா நாகேந்திரன் ஒருத்தர வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா, இங்க இவங்க தான் ஆளுமை. ஜெயலலிதா, எம்ஜிஆர் தான் பேசணும் போது, அவங்க கை காட்டுற யார் வேணா இங்க தலைவர்களா வளர முடியும். அவங்க அடுத்தடுத்து பொறுப்பு குடுத்து வளர்த்து விட்டுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படி உங்களால ஒரு எஸ்பி வேலுமணிய உருவாக்க முடியுமா? உங்களால ஒரு விஜயபாஸ்கர உருவாக்க முடியுமா? உங்களால ஒரு எம்.ஆர். விஜயபாஸ்கர உருவாக்க முடியுமா? உங்களால ஒரு சி.வி. சண்முகத்த உருவாக்க முடியுமா? கே.பி. அன்பழகன உருவாக்க முடியுமான்ற கேள்வி தான்
அதிமுகக்குள்ள கேக்குறாங்க. இருக்கவங்க எல்லாம் அழிக்க முடியும் அப்படின்ற ஆமா. ஒரு நீங்க இதுலதான் புதிதா இருக்காரு. வேற ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பை தரீங்களே தவிர, நீங்க இவங்கெல்லாம் சரியோ தவறோ அவங்க மேல விமர்சனங்கள் இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா இவங்க எல்லாருமே அந்த பகுதிகள்ல அந்த கட்சிய வந்து வளர்த்திருக்காங்க. அந்த அந்த கட்சியோட வெற்றிக்காக பாடுபட்டிருக்காங்க. இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுக பக்கம் போறாரு அப்படின்னு ஒரு ம். தகவல் சொன்னீங்க. ஆனா மீண்டும் ஏன் சிவி சண்முகத்தை போய் சந்திச்சாரு? இல்ல இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்ன மாரி இந்த பொறுப்புகள் தரல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, செயற்குழுவ வந்து கூட்டணும். உயர்நிலை குழுலாம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க. உயர்மட்ட குழு. அதற்கான விஷயங்கள செய்யணும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பார்த்திருக்காங்க. செயற்குழு கூட்டுறதுக்கு கிளியரா சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஆமா. பிரஸ் மீட்ல வந்து செயற்குழு, பொதுக்குழுலாம் கூட்ட முடியாது. ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. ம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா கருத்து கேட்டா, அவங்க கருத்துக்கள்லாம் இங்க சொல்ல முடியாது. 2000, 3000 பேர் இருக்காங்க. ம். அப்போ வந்து உண்மையான நிலைய தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நாங்க கூப்பிட்டு நிர்வாகிகள ஒவ்வொருத்தரையும் நாங்க பேச வைக்கிறோம்னு தெளிவா சொல்லிட்டாப்டி. இப்படி இவரு ஒரு பக்கம் ஒரு கோல் போடுறாரு. இல்ல அதாவது என்னன்னா, செயற்குழு இவங்க செயற்குழு, பொதுக்குழு கூட்டணுன்ற நோக்கம் எப்படியாவது இந்த தலைமைய வந்து காலி ம். பண்ணணுன்றது இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. ஆனா அத அவரு கேட்ச் பண்ணிட்டு அவரு அப்படி மூவ் பண்றாரு. இல்ல அதாவது அவரு என்ன சொல்ல வர்றார்ன்னா, செயற்குழு, பொதுக்குழுல மீண்டுமே அது போல முக்கியமான நிர்வாகிகள் தான் பேசுவாங்க. எல்லாருமே பேச முடியாது. அதனால நான் மாவட்ட ரீதியா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரோட கருத்தையும் கேட்கிறேன். அப்படிங்கிறத அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஆள் கணக்கு பார்க்கிறாரு. இன்னமுமே கட்சியில யார் யாரெல்லாம் நமக்கு ஆதரவா இருப்பாங்க. நாளைக்கு செயற்குழு, பொதுக்குழு கூட்டினா கூட யார் யாரெல்லாம் நம்ம வச்சு அரசியல் பண்ண முடியும். இன்னும் நமக்கான ஆட்கள எங்கெங்க கொண்டு வர முடியுன்றதுக்காக தான் இவர் வந்து பார்க்கிறாரு. அதற்கான பாதையில தான் போறாரே தவிர, அவர் எல்லாரோட கருத்துக்களை கேட்கிறது, இல்ல எல்லாரோட இல்ல விஷயங்களை இவங்க நோக்கமும் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கூப்பிட்டு இல்ல கருத்து கேட்கிறதா? இவங்களோட நோக்கம் என்னன்னா, நீங்க ஒரு கட்சியில செயற்குழு, பொதுக்குழு எதுக்கு இருக்கு? முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கோ, இல்ல அது குறித்து விவாதிக்கிறதுக்கோ, இல்ல அத பத்தின அடுத்தடுத்து நம்ம எப்படி போகணுங்கிறத இது இது பண்றதுக்கான ஒரு கூட்டமாகத்தான் அந்த விஷயங்கள்லாம் அது செயல்படுது. தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அப்படியான ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. இப்போ வந்து இவரோட பொதுச் செயலாளர் பதவிய வந்து காலி பண்ணணுன்றது தான் மெயின் மோட்டோவா ம். இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஆரம்பத்துல வந்துச்சு. ஆமா. அதற்காக தான் இவங்க செயற்குழு, பொதுக்குழுலாம் கூட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனா அது நடக்கலங்கிற நடக்கல. பட்சத்துல தானே இவங்க ரிசைன் பண்ணி போனாங்க. கண்டிப்பா. ஆனா இப்ப கூட சரி அதே கேள்வி இந்த பக்கம் வந்தா கூட, இப்ப கூட ஏன் செயற்குழுவ கூட்ட மாட்டேங்கிறாரு? ம். அப்படிங்கிற கேள்விய தான் அவங்களுமே கேட்கறாங்க. ம். செயற்குழுவ கூட்டி நீங்க விவாதம் பண்ணலாம். செயற்குழுவ இல்ல கூட்டி நம்ம பேசலாம். இன்னும் அந்த அச்சம் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல. நிச்சயமா இருக்கு அ அவருக்கு. நிச்சயமா இருக்கு அப்படிங்கிறது தான் அதிமுக தரப்புல இருந்து வர தகவலா இருக்கு. ஓகே. விஜயபாஸ்கருடைய நிலை என்னவா இருக்கு? அவர் என்ன முடிவு எடுக்க போறார்? தாவேக்கால எப்ப இணைய போறாரு? இல்ல இல்ல திமுக பக்கம் போறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்ல இருக்கா? திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ம். தாவேகா பக்கம் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா என்னன்னா, இதற்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா, கடம்பூர் ராஜுல ஆரம்பிச்சு பல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், அ பொதுச் செயலாளர் அதாவது தாவேகாவோட பொதுச் செயலாளர், அமைச்சர் புசி ஆனந்த் அவரை பார்த்து வந்து கட்சியில வந்து சேர்ந்தாங்க. விஜயபாஸ்கர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய பார்த்து சேரணும் அப்படிங்கிறது தான். அதான் முதல்வர் விஜய பார்த்து சேரணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமா இருக்கு. அதுக்கு வந்து அவர் வந்து தேதி கேட்டிருக்காரு. விஜயபாஸ்கர் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஜயபாஸ்கர் மட்டும் இல்ல, பல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இபிஎஸ் பக்கமோ எந்த பக்கமும் இல்லாதவர்கள் முதல்வர் விஜய பார்த்து தான் சேரணும்னு இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. விஜயபாஸ்கர் பத்தி நீங்க சொல்லும்போது, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நேர்காணல்ல அவரு சொல்லியிருந்தாரு. விஜய் புதுசா என்ட்ரி குடுத்துருக்காரு. அவருக்கு பெரிய வரவேற்புலாம் இருக்கு அப்டின்னா, "விராலிமலையில நான் தான் விஜய்" ம். அப்டின்னு அப்டின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஜய் வந்து அந்த விஜய சந்திச்சு தான் இல்ல கட்சியில இணைவாரா? இல்ல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதுல ஒரு விஷயத்த வந்து நிச்சயமா நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். என்னன்னா, இப்படிப்பட்ட சூழல்ல கூட அவர் வந்து அவரோட தொகுதியில அவர் வந்து 65,000 வாக்குகள் வித்தியாசத்துல அப்ப அவரு ஜெயிச்சிருக்காரு. தான் விஜய் அங்க? இல்ல விஜயகாந்தா அதுக்குள்ள நான் போகல. அவர் வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எப்போதுமே தொடர்புல இருக்காரு. இல்ல சிலர் வந்து அவர் நல்லா பணம் குடுத்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற கருத்துக்களையுமே முன்வைக்கிறாங்க. ஆனா, அதையும் தாண்டி அவருக்கு வந்து மக்கள் மக்கள் கூட தொடர்புல இருக்காரு. தொகுதி மக்களோட ஒரு ஒரு அட்டாச்டாவே இருக்காரு. நீங்க மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா, டக்குனு எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணாங்க. நேரடியா அவங்களே முடிவெடுத்தாங்க. நீங்க அவர் பார்த்தீங்கன்னா, தொகுதியில போய் ஏதோ கூட்டம்லாம் போட்டாரு. மக்கள் கிட்ட தொகுதி மக்கள் கிட்ட கருத்துலாம் கேட்டாரு. ஆதரவாளர்கள் கிட்ட கருத்துலாம் கேட்டாரு. அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ம். குறைந்தபட்சமாவது ஏதோ ஒரு விஷயங்களை வந்து அவர் வந்து செஞ்சாரு. அந்த தொகுதியில அவர் வந்து செல்வாக்கா தான் இருக்காரு. ஏன்னா, அந்த தொகுதி வந்ததுல இருந்து அவர் தான் வந்து ஓ! ஜெயிச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சர் விஜயோட அப்பாயின்ட்மென்ட்க்காக காத்திருக்காரு. காத்திருக்காரு. ஆமா. விராலிமலை விஜய். ஆமா. அப்படி கூட வச்சுக்கங்க. ஓகே. அவர் பேரு விஜயபாஸ்கர் தானே. ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர கடுமையா ம். விமர்சிச்சிருக்காரு. அத பார்த்திருப்பீங்கன்னு ஆமா. நெனைக்கிறேன். அவரு எம்எல்ஏ கூட இல்ல. எம்எல்ஏவா இருந்தா இங்க வந்து பேட்டி குடுத்திருப்பாரு. அங்கருந்து வீடியோ போட்டிருக்காரு. ஆமா. அத எப்படி பார்க்கறது? என்ன பேசியிருக்காரு? இல்ல நம்ம வந்து இது வந்து நீங்க அவரு அதிமுக விட்டு நெறைய பேர் போனாங்க. நெறைய பேர் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். எல்லாவற்றையும் தாண்டி விஜயபாஸ்கரே ரொம்ப கடுமையாவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்ன கேடு வந்துருச்சு அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒருமையில பேசியிருக்காரு. ஒருமையில பேசியிருக்காரு. அதாவது அவருக்கும் இவருக்கும் தனிப்பட்ட பகை உண்டு.
அவருக்கும் இவருக்குமே தனிப்பட்ட பகை உண்டு. ஓபிஎஸ் இருந்த காலத்திலேயே கூட கட்சியோட 2ஆம் இடம், அதாவது சவுத் ஃபேஸா மாறணும்ன்றது ஆர்பி உதயகுமாரோட கனவு. ஓபிஎஸ் இடத்துக்கு வர ஜெயலலிதா இருந்த காலத்திலே ஓபிஎஸ் இடத்துக்கு வரணுன்றதுதான் ஆர்பி உதயகுமாரோட கனவு. ஒற்றை தலைமை பஞ்சாயத்து வந்து ஓபிஎஸ் வெளில போனதுக்கு அப்புறம் அவரோட அரை நூற்றாண்டா இல்ல குறிப்பிட்ட காலம் அந்த கனவு வந்து நிறைவேறிடுச்சுன்னு வச்சுங்களேன். சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி துணைத் தலைவரா ஆர்பி உதயகுமார் வந்தார். அதாவது ஓபிஎஸ் இருந்த பொறுப்புக்கு ஆர்பி உதயகுமார், அப்பவே அவரோட கனவு வந்து நிறைவேறிடுச்சு. ஏடிஎம்கே சவுத் ஃபேஸா அவர் இருக்கணும்னு சவுத் நினைச்சாரு. ஃபேஸா இருக்கணும்னு நினைச்சாரு. அந்த மாதிரி ஆமா 2ஆம் இடத்துல இருக்கணும்னு நினைச்சாரு. இப்போ வந்து 2வது முகமாவுமே வர்றதுக்கு தான் அவர் வந்து முயற்சி பண்றாரு. அத நினைக்கிறாரு. இப்ப ஓகேங்களா? கேபி முனுசாமியோட கலை. இருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஒரு சூழல்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல என்னதான் சவுத்தோட ஃபேஸா அந்த முக்குலத்தோர் சமூக ஃபேஸா ஆர்பி உதயகுமார் இருந்தாலுமே கூட, விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. பல்வேறு விஷயங்கள சாதிச்சுட்டாரு. அப்படிங்கிறது ஆர்பி உதயகுமாருக்கு ரொம்பவே ஒரு கோவமா இருக்கு. அவரு வீடியோல வெளியே படுத்திட்டாரு. அந்த விஷயத்தையுமே வெளிப்படுத்திட்டாரு. போற போக்குல நீங்க வந்து பூச்செல காத கடிச்சே எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கூட. பிரச்சாரத்த போது அவருக்காக பாட்டெல்லாம் பாட வச்சு, ஆமா, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. வைரல் ஆச்சு அந்த சமயத்துல. ஆமா, ஆமா. அதையும் தாண்டி என்னன்னா, இதுல ஆர்பி உதயகுமாரோட பேச்சுல ரொம்ப சிக்கலான பேச்சு என்னன்னா, நீங்க கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்க சொத்து மதிப்பு எவ்வளோ? இப்போ உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ? நீங்க கட்சிக்கு ஒப்படைக்கணும்னா, வெளிப்படையாவே நாங்க கொள்ளையடிச்சிருக்கு இந்த ஆட்சியில வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சதுனால உங்ககிட்ட பணம் அதிகமா வந்துருச்சு. நீங்க கட்சிக்கு குடுக்கணும்னு கேட்கிற மாரி இருக்கு. எல்லாம் அப்ரூவரா மாறுறாங்க. அப்ரூவரா மாறுற மாரியான விஷயங்கள் இருக்கு. அது வந்து நேரடியான அவர் மீதான ஒரு பகைதான். ஒரு 2 பேருக்கு இருந்த அந்த கோல்ட் வார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்த விஷயங்கள் வெளிப்படையா ஆனா வெடிச்சிருச்சு. இப்ப வரையும் அவங்க 2 பேருக்குமான ஒரு பாண்டிங்ன்றது இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆர்வி உதயகுமாருக்குமான அந்த புரிதல் அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? நிச்சயமா இருக்காங்க. என்ன இத எப்படி நம்ம பார்க்கிறதுன்னா, நீங்க அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வந்ததுல இருந்து, ஓபிஎஸ் இல்லைன்னா வேற ஒருவர முன்னிறுத்தணும். யாரோ ஒருவரை வந்து முன்னிறுத்தணும். முக்குலத்தோர் பேசா முன்னிறுத்தணும். அவங்க நமக்கு விசுவாசமாவும் இருக்கணும். விசுவாசத்துல ஆர்பி உதயகுமார் அவர வந்து முன்னாள் அமைச்சர் ஆனா அடிச்சுக்க செல்லூர் ஆளே ராஜு கிடையாது. எல்லாம் அமைதியா இருக்காரே. இல்ல அதுதான். ஆர்பி உதயகுமார அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் கோயில் கட்டியிருக்காரு. இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கே நீங்க பார்த்தீங்கன்னா, செருப்பு போடாம போறது, ஏதாவது வேண்டுதல் பண்றதுன்னு எடப்பாடி பழனிசாமியே அன்பால அவர் வந்து நினைச்சவரு. நிகழச் செய்துருவாரு. செல்லூர் ராஜா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதில்லன்னு வச்சுக்கங்களேன். ராஜன் செல்லப்பாவுமே ஆதரவுலாம் தெரிவிச்சாரு. ஆனா, அவர் அந்த அளவுக்கு இந்த மாரி ரொம்ப அ அந்த அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்போது, அதனால அவர் வந்து ஒரு சவுத் ஃபேஸா அவர் வந்து பார்த்தாரு. ஆனா, இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகவோட கோர் வோட் பேங்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவுண்டர் சமூகம், முக்குலத்தோர் சமூகம், முத்தரையர் சமூகம் இப்படி குறிப்பிட்ட சமூகங்களோட ஓட்டு தான் அதிமுகவோட கோர் வோட் பேங்க். அப்படி இருக்கும்போது, சமீபத்தில அந்த முக்குலத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வரல. அது நீங்க அடுத்த ஒருத்தர தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுருவாரு. ஆமா, அப்ப அங்க இருக்கக்கூடிய கொங்கு மக்களுடைய வாக்குகள் வருமா? ஆமா, வராதான்றதும் பெரிய கொஸ்டினா ஆமா, இருக்கு. ஆமா. அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபேஸா ஒருத்தர காட்டுறீங்க. ஆர்பி உதய் நீங்க சொன்னது கரெக்ட்டான பாயிண்ட். என்னன்னா, ஆர்பி உதயகுமார் அவருக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லா மாவட்ட செயலாளர்களும் இந்த பிரிவுலாம் வரும்போது இபிஎஸ் பக்கம் தான் இருந்தாங்க. ம். சிவகங்கை, ராமநாதபுரம் அப்படி எல்லாமே இபிஎஸ் பக்கம் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா அதுலயுமே என்னன்னா, இன்னமுமே ரொம்ப ஒரு நெறைய மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து சில மன வருத்தங்கள் இருக்கு. குறிப்பா நீங்க கொங்குல ஒரு ஒரு முன்னாள் அமைச்சரோ, முன்னாள் நிர்வாகியோட குடும்பத்துல யாரோ இறந்துட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நேரடியா போறாரு. சவுத்ல ஒரு மாவட்ட செயலாளரோட அம்மா இறந்தா கூட வர்றதில்ல. முக்கியத்துவம் எல்லாமே வந்து குறிப்பிட்ட அந்த பார்வை அவருக்கு இருக்குன்ற வருத்தம் கூட இருக்கு. அது வந்து அப்பட்டமா நெறைய இடத்துல ஒருவேள இந்த வெளிப்படுது. பக்கம் டிராவல் பண்ணி இது அவருக்கு ஈஸியா இருக்கும். அந்த அந்த மாரி பக்கம் போறதுனாலே ஒரு அலர்ஜியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி கூட இருக்கலாம். ஆனா ம். அது கட்சி நலனுக்கு எப்படி நல்லா இருக்கும். ம். அதனால அந்த ஒரு வருத்தமுமே நெறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. சோ முகமா முன்னிறுத்துறது இந்த விஷயங்கள் வேற. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதும் வேற. கிரவுண்ட் பொலிட்டீஷியன்ஸ்ன்னு நெறைய பேர பார்த்தோம். இன்னொன்னு பிரபலம் அப்படின்னு பார்த்தா, நடிகை கௌதமி. ஆமா, அவங்களும் வந்து கட்சியிலேருந்து விலகி இருக்காங்க. ஆமா. அவங்களுடைய முடிவு என்னவா இருக்க போகுது? கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. அதான் அவங்க வந்து அ பொதுவா சொல்ற கணக்கு 97ல இருந்து பாஜகல இருக்காங்க. உறுப்பினரா இருக்காங்க போல. கொஞ்சம் வெளிப்படையா தெரிஞ்சது அந்த ஒரு 2020க்கு மேல அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க 2021ல தேர்தல் நிக்கணும்னு முடிவு பண்ணி ராஜபாளையத்துல வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அதுவரைக்கும் சிவகாசியில நின்னுட்டு இருந்த ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அந்த எலக்ஷன்ல போய் ராஜபாளையத்துல நின்னாரு. அதனால அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. ஏன்னா, அவங்க ஏன் அங்க அவரும் நிக்கிறாங்கன்னா தோத்து போயிட்டாரு. ஆமா. ஏன் அங்க நிக்கிறாங்க, அவங்க முடிவு பண்றாங்கன்னா, அவங்க சார்ந்த அந்த ராஜு சமூகம் வந்து அங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, 2024ன்னு நெனைக்கிறேன், பிஜேபில இருந்து வெளியேறி அதிமுகல சேர்ந்தாங்க. கட்சியில எல்லாம் பொறுப்பு, மாநில துணை பொறுப்புலாம் வந்து குடுத்தாங்க. மகளிர் அணியிலன்னு நெனைக்கிறேன். மகளிரா கொள்கை பரப்பு குடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது 2026ல சீட் கிடைக்கும்னு அவங்க ரொம்ப தீவிரமா நம்புனாங்க.
போன முறை அதிமுகல இருந்து வந்து இடத்த வந்து தட்டி பறிச்சுட்டு போனாரா, இல்ல அதிமுகல இருந்து வேட்பாளர். இந்த முறை பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியனுக்கு அந்த தொகுதி வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க. அதுல அவங்க ரொம்பவே அப்செட்டுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பணம் செலவழிச்சு அங்க வேலையை தொடங்கிட்டாங்க. ஐடி விங்கு அது வேலையை தொடங்கினதுக்கு அப்புறம் சீட் இல்ல, குறிப்பிட்ட தொகை அமௌண்ட்லாம் இருந்தாதான் சீட்டு அப்படின்னும் போது, என்னை மாதிரி ஒரு செலிபிரிட்டி, அதாவது பிரபலத்துக்கே இந்த நிலைமையான்ற மாதிரி ஒரு அப்செட் ஆயிட்டாங்க. கட்சியில வந்து அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்க வேலுமணி, விஜயபாஸ்கருக்கே அந்த நிலைமை தாங்கும்போது இவங்களெல்லாம் வந்து எப்படி இது ஆமா. பண்ணுவாங்கன்ற ஏன்னா ஒரு கேள்வி. புதுசா வரவங்களுக்கு கட்சியில சீட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லி, இவர் வந்து சிலருக்கு சீட்டை வந்து மறுத்திருக்காரு. மாநில மகளிர் அணியில பொறுப்பு, மாநில கொள்கை பரப்புல பொறுப்புன்னு. ஆனா புதுசா சேர்ந்து மாநில மகளிர் அணி துணை செயலாளரான லீமா ரோஸ் மார்டினுக்கு வந்து எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாங்க. அது ஸ்பெஷல் கேட்டகரி. ஆமா. அதனால பொருளாதார ரீதியான காரணங்களை காட்டி பலருக்கு வந்து சீட் மறுக்கப்பட்டிருக்கு. அது அதிருப்தி இருக்கு. அவரோட பொலிட்டிக்கலா அவரோட மென்டாரா அப்படி இருக்க ஒரு நபர் வந்து தற்போது அதிமுகல இருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. கௌதமி அவர்களுக்கு லீமா ரோஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா? அவங்களுக்கு மட்டும் இல்ல, கட்சியில நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கு. அவங்களுக்குமே இருக்கு. ம். அடுத்து அவங்க தாவேக்கால சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஃபாலோயரா, மென்டாரா நினைக்கிற ஒருவர். எல்லா பக்கத்துல இருந்து தாவேக்கால சேர்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகேந்திரன் ஆமா, சேர்ந்திருக்காரு. சேர்ந்துட்டாரு. அவங்க பக்கத்துல கம்யூனிஸ்ட் இருக்க ஒருத்தர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அவர் வந்து நிறைய கட்சிகள்ல பயணிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், மதுரையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர். தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இவங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணி தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றாங்க. ஆனா பாஜகல விட்ட மாதிரி, அதிமுகல விட்ட மாதிரி சீட்டு கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.